ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வேலையாக வந்தேன். நம்ம ஆசிப் கடை பக்கத்தில் தான் இருக்குது. ஐடியா இல்லை, ஆனால் கடை பக்கத்தில் இருக்கிறதுனால சரி அவனை போய் பார்த்துட்டு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடையில் தான் போயிட்டு இருக்கேன். ஆசிப் கடையில் தான் இருப்பான். அவன் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத பாருங்க. என்னடா இது? என்னடா நம்ம உலக நீயே பாத்துக்கிட்டு இருக்க, மத்தவங்க தானடா பாக்கணும். போர் அடிக்குதுன்னு பாத்துட்டு இருக்கியா? நம்ம உலக மத்தவங்க தானே பாக்கணும். இவருக்கு இதான் வேலை. நீ ஏன்டா இங்க இருக்க? இங்க இல்லாம வேற எங்கடா இருப்பா? அந்த கடையில இதான் எங்க கடை. இதான் உங்க கடையா? இப்ப அந்த கடைக்கு நீ வர மாட்டியா? நீங்க வருவேன். இந்த 2 கடையுமே நம்ம கடை தான். 2 கடையும் நம்ம கடை தான். என்ன பண்ணிட்டு இருக்க காலில இருந்து? ஒரு 3 செல் பண்ணேன். சரி, ஒரு கொரியர் ஒன்று சேர்ந்துருக்கு. ஒரு கொரியர். இது கொரியர் போட போறியா இன்னைக்கு? நீ கொரியர் நாளைக்கு தான் கொரியர். இன்னைக்கு கொரியர் லீவு. என்னென்ன செப்பல் வா காமி. இதுல 10ஆம் நம்பர் வருங்க. எதுல? இங்க பாருங்க. சரி, ஓகே. இது 8ஆம் நம்பர்ல ஒன்று தான். எதுல? ஓகே, இந்த நம்பர்ல 8ஆம் நம்பர். வேற 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 மறந்துட்டான் பாருங்க, மறந்துட்டான். எந்த செப்பலை வித்தன்னு கூட உனக்கு தெரியல. எது? ஓகே, அது ஓகே, கொரியர் ஓகே. இன்னொரு செப்பல் என்ன? மொத்தம் 4 சொன்ன. எந்த செப்பல் வித்தன்னு கூட ஞாபகம் இல்ல. நோட்டெல்லாம் பார்க்க கூடாது. சொல்லு, எந்த செப்பல்? How do I tell you? நோட்ல தான் எழுதி வச்சுங்க, தெரியல. சரி, நோட்ல பாருவா. உன் கையெழுத்து பார்த்துரும். நோட்டை எட எவ்வளவு அழகா எழுதுவான்னு பாருங்க. இப்ப நல்லா எழுதுவ தானே நீ? ஹேண்ட்ரைட்டிங்ல யாரு? உனக்கு எப்படி தெரியும் இது? நீ இன்னும் ஒன்னா படிச்சீங்களா? என்னடா டேய், இவன் உன் கூட தான் படிச்சானா? என் கூட தான் படிச்சான். ஆனா அவன் பக்கத்து கிளாஸ், அவன் பக்கத்து கிளாஸ். புரியல படிச்சான். ஆனா பாருங்க, நான் இப்ப காலேஜ் போறேன். சரி, இவர் எத்தனாவது போறான்னு நீங்க இவர்கிட்ட கேளுங்க. நம்ம சிஸ்டம் ஜம்முன்னு உட்காந்துருந்தோம். ஏய், இவன் ஓனர்ரா. அவன் எப்படி உன்னை கிண்டல் பண்றான் பாரு. வந்தமா சிஸ்டத்துல இப்படி உட்காந்தமா, ஜம்முன்னு உட்காந்தமா, நம்ம விளாக் இப்படி பார்த்தோமா. ஐயோ, ஏய் என்னங்க இவன்? நீ ஸ்கூலுக்கு போவ, நோட் அப்படி எடுத்து சார் இங்க படிக்க சொல்லுவாரு. படிச்சுட்டு இருக்கீங்க. நாங்க அப்படியா? என்னங்க இவன்? அவனையும் அடிச்சு உட்கார வச்சுட்டான். என்னடா என்ன ஒரு சின்ன பையன் உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. எதுவுமே பேச முடியல உன்னால. எத்தனை ஸ்கூல் மாறிட்டான்னு கேளுங்க. எத்தனை ஸ்கூல் மாறிட்ட? எத்தனை ஸ்கூல் மாறி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நான் மிஸ்டர் ராயல் ஸ்கூல் படிச்சேன். சரி, அப்புறம் தெசன்ட். அடுத்து அனிபத்மா ஸ்கூல் படிச்சேன். அனிமலா? அனிபத்மா. ஓ, அனிபத்மா கல்ல சார். ஆமா, அந்த ஸ்கூல்ல படிச்சேன். சூப்பர். ஐயா, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அங்க எப்படி நீ படிச்ச? பேட் இருக்குல, பேட் உள்ள இறக்கிட்டாரு. பேட் இல்லையே. என்ன கிரிக்கெட் விளையாடியா? சரி, அந்த லூசு பையன் நாங்க எல்லாம் உட்காந்துருமா. லூசு பயலா? லூசாமா? அவன் இங்கு நாங்க எல்லா பசங்க உட்காந்துருப்போம். இங்கு தெரிச்சுக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படின்ட்டு. சரி, அவர் சட்டை எல்லா சட்டையில பசங்க மிஸ்டர் போட்டுட்டாங்க. சரி, மிஸ்டர் போடுறது சார்ட்ட போய் எச்எம் மிஸ்டர் போட்டு கொடுத்துறாங்களா? போட்டு விட்டாங்க. யார் சட்டையில இங்க தெரிப்பாங்க? இவன் சட்டையில இங்க தெரிப்பாங்க. எல்லா சட்டையில இங்க தெரிச்சிட்டு இவன் அடி வாங்க விடுவாங்க. தெரிச்சுக்கிட்டா ஒரு வாட்டி கிளாஸே அடி வந்துச்சு. அவன் தெரிச்சதுக்கு கிளாஸே அடி வந்துச்சு ஒரு வாட்டி. யாரா? சார் தான். சாரா? எந்த சாரு? அருணியப்பன் சார். அன்னிபத்திமால. அப்படியா? சரியான அடி வாங்குவான. அடி வாங்கிட்டு அப்பா போன் அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அப்பா அடிக்கிறாங்கப்பா, வந்து கேளுப்பா. என்னடா உண்மையாவா? எனக்கே தெரியுமே, அவரு தான் பெரிய பெரிய பிரிச்சிருவாரு. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப ராஜா ஸ்கூல்ல போய் சேர்ந்தான். 2 வருஷம் கொரோனால போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 6வது அடிச்சான். எத்தனாவது? 6வது. என்ன அடிச்ச? 6வது படிச்சேன். அப்பதான் இடையில தானே கொரோனா வந்துச்சு. சரி, 6வது படிக்கும் போது
2 மாசம் 3 மாசம் போனேன் ஸ்கூலுக்கு. சரி. அவன் பேர் அந்த சார் பேனடா அப்பாஸ் வீட்டு. அவனா? இரு இப்ப என்ன சொன்ன? அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அப்படியே எனக்கே ஞாபகம் இல்ல சார் பேரு. சார் பேரே மறந்துட்டேன். அந்த லட்சணத்துல இருக்கு. படிப்பு மண்டையில இருக்கு. அவர் பேரு சரி, அவர் பேரு என்னமோ இருக்கட்டும், சொல்லி என்ன பண்ணாரு அவரு? அவர் வந்து என்னை அடிச்சிட்டாரு. இந்த இடத்துல இருக்கு பாரு, இந்த இடம் உங்களுக்கு வீங்கிருச்சு ரைட்டா. என்னடா சொல்ற? வீங்கிருச்சா? எதுக்கு அடிச்சாருன்னு கேளுங்க. எதுக்குடா அடிச்சாரு? ஹோம்ஒர்க்கா? சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இல்லடா, ஒன்னாதான் படிச்சேன். ஆனா ஒரே கிளாஸா? ஒரே கிளாஸ்னா 5th வரைக்குமா? நீ ஒண்ணுமா? ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? ஏரியால இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன், ஆனா எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் நீ எங்க படிச்ச? 6வது ராஜா ஸ்கூல் போயிட்டியா? அந்த ஸ்கூலுக்கு போனியா? நீயா? உன்னை எப்படி அந்த ஸ்கூல் எடுத்தாங்க? போனே என்ன அட்மிஷன் போட போனோம். நானே எங்க அத்தா எங்க அண்ணனும். எங்க? ராஜா ஸ்கூலுக்கு. சரி, பஸ் கேஜா ஸ்கூல் போனோம். கேச்ச ஸ்கூலா? டே அங்கெல்லாம் ஏன்டா நீ போன? அந்த ஸ்கூல்லாம் டாப்டா தஞ்சாவூர்ல. நீ சொல்ற ராஜாஸும் சரி கேச்சஸும் சரி டாப் ஸ்கூல்டா தஞ்சாவூர்லயே. கேச்ச ஸ்கூல்ல 6வது அட்மிஷன் போட போனோம். சரி, உள்ள போனோம். ஏதோ சொன்னாங்க இல்லப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. சரி, அப்புறம் டேரக்டா என் அண்ணன் எங்க படிச்சான்னு சொல்லிட்டு ராஜா ஸ்கூலுக்கு போனோம். 6ஆவது வாய்ப்பு வச்சு 9வது வாய்ப்பாடும் திருக்குறள்னு சொல்ல சொன்னாங்க. தெரியல மாப்பிள்ளைக்கு. தெரியலையா? சொல்றதுங்க ஃபர்ஸ்ட் 9வது வாய்ப்பு தெரியாதா? அப்புறம் திரும்பி டேபிள்ஸ் புக் அவங்களே கொடுத்து போய் படிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. 6 9 என்ன சொன்ன? இல்லண்ணா, வாய்ப்பாடி பாதி வச்சுட்டேன். 9 9 இது வரைக்கும் படிச்சுட்டேன். 9 9 9 அது வரைக்கும் போக சொல்லிட்டாங்க. அப்புறம் திருக்குறள் சொன்னாங்க. திருக்குறள் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருக்குறள் சொல்லிட்டியா? எங்க ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லு. அது அப்ப வந்ததுண்ணே. சரி, ஓகே. திருக்குறள் சொல்லிட்டேன். அப்புறம் அட்மிஷன் போட்டேன். ஓகே தம்பி. இது ரெண்டையும் சொன்னா டக்குன்னு அட்மிஷன் போட்டாங்க. நொட்டினாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. சரி, இப்ப நான் கேக்குறேன், எங்க நீ சொல்லு. 9வது வாய்ப்பாடு சொல்லு. மறந்துருச்சா? இது இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது? 10th போவான். 10th திறந்தாங்க. 9th முடிச்சு 10th போனான். போயிட்டு என்ன பண்ணா 10 நாள் ஸ்கூல் போக மாட்டான். ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு யாசின்னு நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான். இப்ப வந்தானே அவன் வீட்டுல கட்டை அடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மா கூட தெரியாது. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. என்னடா சொல்ற? சாப்பாடு இவன் என்ன பண்ணுவான்? சாப்பாடு ஸ்கூல்ல கொண்டு போய் தரேன்னு சொல்லி அவன் வீட்டுல கொண்டு போயிடுவான். மாடியில உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருப்பாங்க. அவன் இது இப்படி அவனுக்கு தெரியும். இவன் தான் சொன்னான் என்கிட்ட. நானே அடிப்பி சாப்பாடு கொடுத்துருக்கேன். அதனால அந்த பையன் நான் போன் அடிக்கவா அப்படின்னு கேக்குறீங்களா? இங்கதான் சுத்திட்டு இருக்கான். இரு ஸ்கூல்ல நீ கட்டடிச்சிருக்கியா? ஸ்கூல்ல கட்ட நிறைய வாட்டி கட்டடிச்சிருக்கான். உங்களுக்கு என்னடா சொல்றீங்க? டேய், நீ இன்னும் ஸ்கூல்லாம் கட்டடிப்பியா? கட்டடிமா கட்ட அடிச்சேன். திருமுகன் சார் இருந்தாரு. சரி, அவர் வந்து இன்னைக்கு நேத்து சொல்லிடுவாரு. கிளாஸ் இருக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு எல்லாம் சப்மிட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுவாரு சார். சரி, நாங்க பாதி ஹோம்ஒர்க் பாதி கிளாஸ் இருக்கு எழுதாம விட்டுருவோம். சரி, அதுக்கப்புறம் யாசின் வீட்டுல போய் உட்காந்து இருப்போம். என்னது? உட்கார்ந்து எழுத மாட்டாங்க. ஓபி அடிப்பாங்க. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து. பேக் ஃபுல்லா இது ஸ்நாக்ஸ், லேஸ், டைரி மில்க் அது இதுன்னு அங்க போயிட்டு திங்கற. எப்படி இதெல்லாம் யாரு காசு கொடுப்பா இவனுக்கு? கடை தான் வச்சிருக்காங்கல்ல. இவங்க கடையில இருந்து இவன் எடுத்து வந்துருவான். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போறா. இவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போறா. பாவிங்களா இவன வெட்டி எழுதுறேன்னு சொல்லிட்டு 2 லைன் எழுதுவாங்க. தின்னுட்டு தூங்கிடுவாங்க. படுத்தவனா ஒரு 4:30 மணிக்கு அம்மா வந்து எழுப்பிடுவாங்க. ஆப்பா கீழே ஸ்கூலுக்கு போனோம், மணியாச்சு. 4:30 மணிக்கு கிளம்பி வருவாங்க. பேக் எல்லாம் மாட்டிட்டு மூஞ்செல்லாம் கழிச்சிட்டு. சரி, அவங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்க அம்மா? ஸ்கூல் லீவு 10th எக்ஸாம் வந்துருக்கு வாய்யோ அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. இவன் 10th தானே படிச்சாங்க. அப்ப 11th மிட் டர்ம் எக்ஸாம் இருக்கு. எங்க எப்படிங்களா வைப்பாங்க? அதனால வந்து எங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் உட்காந்துருவாங்க. அட ஃப்ராடு பயலு. ஸ்கூல்ல இருந்து போன் அடிப்பாங்க, பிளாக் பண்ணிடுவான் நம்பரை. டி ஃப்ராடு. இவன் என்னங்க இப்படி ஒரு ஃப்ராடா இருக்கான்? ஃப்ராடு பயல, என்னடா நீ இப்படி ஏமாத்தி இருக்க? யாரை ஏமாத்துற நீனு? என்னடா நீ இப்படி இருக்க நீனு? ஏன் நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்க? யாரை கட்டி நீ இப்படி பண்ண? கட்டடிச்சிருக்க, ஃப்ராடு தான பண்ணிருக்க. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? இது வரைக்கும் தெரியாதா? இதெல்லாம் எங்க அம்மா கேக்குமா? அக்கா மக்க. கட்டடிச்சு ஏய் என்னங்க இவன்
யாசி நீட்ல போய் உட்காந்தான்னு தெரியாது, ஜாமா எடுத்துட்டு போனான்னு தெரியாது, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனான்னு கட் தெரியாது. அடிச்சது தெரியும். ஸ்நாக்ஸ்லாம் எப்படி திருடுவே வீட்ல இருந்து? இல்ல அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவனு திருடு, இவனை தோசை ஊத்த போவாங்க. சரி. அந்த கேப்ல ஸ்கூல் கட் அடிக்கிறதுன்னு பேக திறந்து எல்லாத்தையும் உள்ளார கொட்டி போட்டு பேக ஓடி ஸ்கூலுக்கு போயிருவாங்க. நேரா போவாங்க. ரைட் சைடு வந்து இந்த கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அந்த சைடு பூந்து போனா அடுத்த தெரு வந்துடும். ஸ்கூலுக்கு போற சைடு அப்படியே பூந்து அங்கிட்டு போய் வீட்டுக்கு போயிருவாங்க. ஏய், என்னடா இப்படி ஒரு ஃப்ராடா இருந்திருக்க நீ? உலகமாக ஃப்ராடா? இன்னொன்னு சொல்றேன், ரெடி நேரம் ஆவனா என்ன நிறைய வருது. என்ன பண்ணா, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஸ்கூல் எக்ஸாம் நடந்துருந்துச்சு, மிட்டம் எக்ஸாம், 10th எக்ஸாம் நடந்துருந்துச்சு. இது மாதிரி போக மாட்டேன், வயிற்று வலிக்கிறாருன்னா நீ போடா ஸ்கூல் போடா அம்மா சொன்னாங்க. அழுத்து வெளியில எங்கன்னா மாமா ஓடி வந்தாரு, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டான். ஸ்கூல் கிளம்புற மாதிரி எதுக்கு அடிக்கிறதுக்கு வந்தாரு, ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணாங்க, திரும்பி கடைக்கு வந்தான், ஸ்கூல் போலாமா வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க என்ன பண்ணா ஸ்கூல் பேக மாட்டி நிக்கிறவனுங்க வெளியில, இந்த மாதிரி வாடா மணி ஆச்சுடா அப்படின்னு. நான் போக மாட்டேன் அழுது இருந்தான். தண்ணி குடிச்சிருந்தாங்க, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு தலை சீட்டு இருந்தாங்க. வயிற்று வலிக்குதுமா, நீ நாளைக்கு போறோமா தண்ணி குடிச்சிருந்தாங்க. தப்புன்னு குடிச்சிட்டு பட்டாரும் அடிச்சாங்க, பேக மாட்டிட்டு ஓடியே போயிட்டான். ஏண்டா அடிச்சாங்களா உங்க அம்மா? சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எடுத்துட்டு போவான். சரி. சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு ஓடுமா, ஃபர்ஸ்ட் பீரியட் ஓடிடுமா? 2 பீரியட் நடக்கும். அதுக்கு இன்ட்ரோல் ஓடுவாங்க தெரியுமா, ரெஸ்ட் ரூம் போவாங்களா, 2வது பீரியட் செகண்ட். சரி. போயிட்டு ரெஸ்ட் ரூம் அதுக்குள்ள பாக்குறேன், என்ன வந்து பார்க்க சாப்பாடு இருக்கு. சாப்பாடு ஏன் எல்லா சாப்பாடு முனவரும் ஒருத்தவங்க இருக்கான். முனவர் ஓகே. வந்து பிரியாணி கிடைச்சிருக்காரு. போடு. எங்க வச்சிருக்காரு தெரியுமா, மீன் மார்க்கெட் ஆமா. ஆமா. அந்த பிரியாணி கடை வச்சிருக்காரு. எல்லாமே அவங்க எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. சரி. அவங்க எல்லா சாப்பாடையும் திறந்து என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சிருவாங்க. இதெல்லாம் யாரு பண்றது? கிளாஸ் பசங்க யாசின்னு, அப்பாஸ், தரணின்னு ஒரு பையன், அவன் எல்லா கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். உனக்கு ஸ்கூல்ல நீ இருக்கலே ரொம்ப பயப்படுவா அப்படின்னா எந்த சாருக்கு ரொம்ப? திருமுருகன் சார். திருமுருகன் சாருக்கா? ஏன்? அவர் தான் அடிப்பாருப்பா, அடி உரிச்சிருவாரு. பிரிச்சிருவாரு. சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, போ எருமாடு. இப்போ வந்து சொல்லுவாரு, சப்ஜெக்ட்ல நீங்க 100 மார்க் எடுக்கணும். ஒன்னேவா? எல்லாத்தையும் சொல்லுவாரு, எல்லாத்தையும் சொல்லுவாரு. இப்போ வந்து 99 எடுத்துட்டுனா அதுக்கு ஒரு அடி. ஓகே. ஒரு அடி, ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு அடி. சரி. 5 மார்க் எடுத்துனா எத்தனை அடி? 95 அடி. அப்ப நீ 5 மார்க் 3 மார்க் தானே எடுப்ப. உனக்குலாம் அதுக்கப்புறம் எந்த சாருக்கு நீ பயப்படுவ? அது வந்து இந்த வீடியோல பாருங்க. எந்த வீடியோல? இந்த வீடியோல நீங்க பாருங்க. இத நிறைய சாரை பத்தி, கோபிநாத் சாரை பத்தி, எந்தெந்த சார் அடிப்பாரு, எந்தெந்த சார் இது பண்ணுவாரு, எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்லிருப்பான். இந்த இதுலயா? இந்த வீடியோல சொல்லிருப்பான். அத பாருங்க. உனக்கு எனக்கு ஆகல, அவன் பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. இவன் சாரை அடிச்சிருக்கானா? இவன் சாரை அடிச்சது இல்ல. எதுக்கு இப்ப நீ இதை நிப்பாட்டிட்ட? ஏன் அதுல சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறியா? என்னடா சொல்லி சாரி பேரையா? ரைட்டா, சிக்குனடா நீனு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. எதுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் நீ உன்னோட லட்சணத்தெல்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப்ல போடணும்ல, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. யூடியூப்ல போடுறத எவனுமே நீங்க பார்க்க மாட்டேங்க, நீ எதுக்கு நீ யூடியூப்ல போடுற? அதெல்லாம் கண்டிப்பா பாப்பாங்க. உன்னோட லட்சணம் என்ன? யாரு பாப்பா? மக்கள் பாப்பாங்க. உன்னை பிடிக்கும்ல, எத்தனை பிடிச்சவங்க மக்கள் தான் பாக்குறாங்க. சாரு பாக்குறாரா? உங்க சார் எனக்கு பார்க்க தேவையில்லையே. உன்னை பிடிச்சவங்க நாங்க பார்க்க வைக்கணும். உன்னை பிடிச்சவங்க பார்த்துட்டாலே அவங்க அந்த சாருக்கு அனுப்பிடுவாங்க. என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? என்ன பிடிச்சவன கோடி பேர் காட்டா வெளியில. கண்டிப்பா அந்த சாரு குச்சை எடுத்துட்டு வந்து உன்னை வெளுன்னு வெளுப்பாரு. ஆமா. இப்பலாம் வெளுத்தானா என்ன பண்ணுவ? புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. சொல்லுவா சார், உங்க ஸ்கூல் படிச்சது தான் உங்களுக்கு ஆகுது. அதுக்கப்புறம் ஏரியா, நீங்க ஏரியா, எங்க ஏரியாக்குள்ள நீங்க வரக்கூடாது. குரூப் இருக்கு, 12th குரூப். ஐயோ, எங்க குரூப் 12th குரூப் இருக்கு. 12 பாய்ஸ் ஸ்கூல் குரூப். அதெல்லாம் கோபிநாத் சார்லாம் இருக்காரு. போறா. அதுல மட்டும் இப்படி தட்டுன்னு வச்சுக்கோங்க, மக்கா நீ காலி. கோபிநாத் சார் 10th வரைக்கும் தான் இருக்காரு. நீ காலி. ஏன் ராஜா ஸ்கூல்ல வந்து எந்த சாருமே இருக்க மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இருப்பாங்க, எல்லா சாரும் இருப்பாங்க. ராஜா ஸ்கூல் சார் எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறாங்க தம்பி, கவலையே படாத. எல்லாரும் இந்த ஸ்கூல் சார்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை வெளுக்க வைக்கல
நான் இதோட இந்த பிளாகே நிப்பாட்டுறேன். நீ மாட்டினடா பம்பர கட்ட மண்டையா, உன்னைய வந்து வெளுக்க வைக்கிறேன்டா. செத்தடா நீனு.